இதுல என்ன நடந்துட போகிறதுன்னு சில பேர் பேசுவாங்க. என்ன நடக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. அசிங்கப்பட்டுட்டானா இல்லையா, சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சா இல்லையா, நீ குற்றவாளி, அதனால் தான் கைது செய்வதற்கான அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் அல் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளரும் மூத்த சர்வதேச ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் மிக அழகான சில நுணுக்கமான சட்ட விவகாரங்களை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நாள், இந்த தீர்ப்பளிக்கப்பட்ட நாள் நீதிக்கான ஒரு அசாதாரணமான நாள் என்கிறார். அதாவது இந்த நாளை கற்பனை பண்ண முடியாது, இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு வாய்ப்பா என்று சொல்லி அந்த ஆச்சரியத்தின் உச்சியில தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிக்கான ஒரு அசாதாரணமான நாள், சாதாரணமான நாள் இல்லை, அசாதாரணமான நாள், இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மர்வான் பிஷாரா அவர்கள் ஆச்சரியப்பட்டு இன்றைக்கு அல் ஜசீராவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறுதியாக காசா மக்கள் இனப்படுகொலையின் ஒரு வருடத்திற்கு பிறகு தங்களுடைய குற்றவாளிகள் நீதியை எதிர்கொள்வதை காண முடிகிற நாளாக இது மாறி இருக்கிறது. ஒரு வருடம், 412வது நாள் நம்ம நிற்கிறோம், ஒரு வருடமும் ஒரு மாதங்களையும் தாண்டி இருக்கிறோம். இந்த நிலையில காசா மக்கள் தங்கள் மீது இழைக்கப்படுகிற அநியாயங்களுக்கு இவர்கள் குற்றவாளி தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பாக இது மாறி இருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க வந்து இந்த தீர்ப்பாலையெல்லாம் என்ன நடக்க போகிறது என்று பேசுவாங்க. இந்த தீர்ப்பால என்ன நடக்க போகிறது என்பதை தான் மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மர்வான் பிஷாரா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த சர்வதேச தலைவர்கள் இருக்கிறாங்களே, சர்வதேச தலைவர்னா இலங்கையில இருந்து பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிற எல்லாம் சர்வதேச தலைவர் தான், தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற எல்லாம் சர்வதேச தலைவர்கள் தான். ஆனா இவர் சொல்லுகிற சர்வதேச தலைவர்கள் அது இல்லை, வெஸ்ட் மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், இந்த மாதிரி யூரோப்பை சேர்ந்த தலைவர்கள், யூரோப்பு, அமெரிக்கா, இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, மர்வான் பிஷாரா சொல்றாரு, இந்த ஐசிசி என்னாலும் அதனுடைய தீர்ப்பு என்றாலோ ஐரோப்பிய நாடுகளை கட்டுப்படுத்தாது, அமெரிக்காவை கட்டுப்படுத்தாது, நம்ம தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஐசிசியினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு தீர்ப்பு யாருக்குமே கொடுக்கப்படலை. யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஐரோப்பிய நாடுகள் ஒருத்தர் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. இதுவரைக்கும் அவங்க நமக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது பொருந்துகிற நிலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. அதனால தான் இவங்க வந்து புட்டினுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு, விளாதிமிர் புட்டினுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா போய்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, புட்டின் செஞ்சா அது பிழை, அவர் உக்ரைனை தாக்குறாரு, அது பிழை என்பவர்கள் காசாவில் தாக்குவதை நியாயப்படுத்தி காசாவை தாக்குவதற்கு ஆயுதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களோட பார்வையில் புட்டின் ஒரே வேலையை புட்டின் செய்வதும், அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்வதும் ஒரே வேலை தான். ஆனால் புட்டின் செய்தால் குற்றம், நெத்தன்யாகு செய்தால் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சர்வதேச நீதிமன்றம் அதை முறையடித்திருக்கிறது, எவன் செய்தாலும் குற்றம் என்பதை நிரூபித்திருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போன்று யோ கேலண்ட் ஆகியவர்கள் மேற்கத்திய நாடுகளுடைய கூட்டாளிகளாக இருப்பதால் இந்த விவகாரம் தாமதமாகிக் கொண்டே இருந்தது என்று சொல்லிவிட்டு, இனியும் அவர்கள் தப்பிக்க முடியாது, அவர்களுக்கு பின்னால் இன்டர்போல் பின்தொடரும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நாட்டுக்குள் கூட நிம்மதியாக இருக்க முடியும், அதிகாரம் இல்லாமல் போகிற போது இன்டர்போலால் அவர்கள் பின்தொடரப்படுவார்கள். மர்வான் பிஷாரா அவர் சொல்வதனுடைய விளக்கத்தை சொல்றார். இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி சொன்னா, இனி அவர்கள் சட்டபூர்வமானவர்கள் அல்ல, அவர்கள் குற்றவாளிகள். அவங்க நாட்டுக்குள்ள பிரதமர்னு சொல்லிக்கலாம், நாட்டுக்குள்ள வேறு எதையாவது சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தமாக அவங்க யாருன்னு கேட்டால் லோ படி, சட்டப்படி அவர்கள் குற்றவாளிகள் என்பதை இன்றைக்கு மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த இஸ்ரேலியர்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறதுனால சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை வழக்கை வேறு விதமாக இனிமேல் பார்க்கும். 2 நீதிமன்றம் இருக்குதுங்க. ஒன்று ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதே போன்று ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற 2 இருக்கிறது. இனிமேல் சர்வதேச நீதிமன்றம் இந்த கேஸை, இது வந்து அவர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, சர்வதேச நீதிமன்றம் இதையும் இணைத்துக் கொண்டு இவர்களை வேறு விதமாக பார்க்கும். அடுத்த வழக்குகளிலும் இவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து அல் ஜசீரா இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச சட்ட பேராசிரியர் நேவ் காட்டன் என்கிறவற்றை போய் அவங்க கேட்கிறாங்க, சட்டத்தில் என்ன நடக்கலாம் என்று கேட்கிறார்கள். அதற்கு
நெத்தன்யாகு அதே போன்று கேலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நாங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் என்று கேட்கும்போது அல் ஜசீராவினுடைய கேள்விகளுக்கு நாவ் கேட்டன் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்ரேலிய தலைவர்கள் மீது ஐசிசி குற்றம் சாட்டுவதையும் போர் குற்றங்களுக்கும் மனித குலத்துக்கும் எதிரான குற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் உங்களால் உடைக்க முடியுமா என்று கேட்கிறார். கேட்கும்போது நாவ் கேட்டன் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, சர்வதேச ஆய்வாளர், பல்கலைக்கழகத்தினுடைய உரையாளர், மிக முக்கியமான சர்வதேச சட்டங்களை பற்றி தெரிந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, போர் குற்றங்களுக்கும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் முறையானவைகள், அதே நேரத்தில் போர் குற்றங்கள் முறையற்றவைகள். உதாரணமாக போர் குற்றம்ங்கிறது ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்க முடியும், இயற்கையாக இருக்க முடியாதுங்கிறாரு. போர் குற்றம்னா நீங்க செயற்கையாக செய்றீங்க, இயற்கையாக போர் குற்றம் நடக்காது, செயற்கையாகத்தான் நடக்கும். அதனால் தான் போர் குற்றம் குற்றம் என்று வரைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி நெத்தன்யாகு அதே போன்று கேலண்ட், இந்த ரெண்டு பேர்லையும் முக்கியமான குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு, உணவு, தண்ணீர், மனிதாபிமான உதவியை மறுப்பது ஒரு குற்றம், இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றம். அது மட்டுமல்லாமல் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாவ் கேட்டன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல் ஜசீராவில் நீங்க ஆங்கில பதிப்புல அதை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி அவர் நாவ் கேட்டன் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, மருத்துவமனைகளுக்கு எதிரான தாக்குதல்களை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அதுவும் மிகப்பெரிய போர் குற்றமாக பார்க்கப்படுகிறது, இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக மக்களை கொல்வதற்கு வழி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அல் ஜசீராவால அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க, என்னன்னு கேட்டா, இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது சாத்தியமா? இப்ப அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க, வழக்கு கண்டினியூ ஆகும், நீதிமன்றத்தில் இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்கும்போது நாவ் கேட்டன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது, நிரூபிக்க முடியும் என்று அடித்து சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுடைய உணவை ஆயுதமாக பயன்படுத்துவது இது புதிதல்ல, ஏற்கனவேயும் இதே அநியாயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர், இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உணவு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு போதிய சான்றுகள் இருக்கிறது என்று அடித்து சொல்லி இருக்கிறார். அதாவது உணவு ஆயுதமாக பயன்படுத்தலைன்னா உணவு கொடுக்காம இருக்கிறது, அது ஒரு ஆயுதம், பசியிலே சாக விடுறது. எனவே இந்த அநியாயத்தை காசா மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கொள்கைகள் என்ன என்பதெல்லாம் இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு தெரிந்திருக்கின்றன என்கிற செய்தியையும் இன்றைக்கு நாவ் கேட்டன் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல்